நாம் தேவனுடைய மகிமையை இழந்து போனவர்களா இருக்கிறோம். தேவனுடைய மகிமை எப்படி இழந்து போனோம்? பாவத்தின் நிமித்தம் இழந்து போனவர்களாய் நாம் இருக்கிறோம். அந்த பாவத்தின் நிமித்தம் நமக்குள்ள ஒரு துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருச்சு. அது தேவனுக்கும் நமக்கு ஒரு இடைவேளை கொண்டு வருகிறது, ஒரு கேப் எடுத்துட்டு வருது. தேவனுக்கு முன்பாக நம்ம போய் நிற்கும் பொழுது மனிதர்களுக்கு முன்பாக வேணா நம்ம மேக்கப் போட்டுட்டு இல்ல நம்ம சர்ச்சுக்கு வரும்போது மாத்திரமே நம்ம குளிச்ச மாதிரி வரலாம். ஆனா ரியாலிட்டி என்னன்றது நமக்கு தெரியும். அதே மாதிரிதான் மனுஷனுக்கு முன்பாக வேணா பரிசுத்தமா இருக்கிறது போல நம்ம காட்டிக் கொள்ளலாம், சொல்லிக் கொள்ளலாம். நான் கரெக்டா இருக்கிறேன், நான் தப்பு பண்ணல, நான் யாரையும் ஏமாத்தல, நான் சர்ச்சுக்கு வந்து போறேன், நான் ஊழியத்துல இருக்கிறேன், தேவனுக்கு முன்பாக நான் கரெக்டா இருக்கிறேன்னு சொல்லி நமக்குள்ள இருக்கக்கூடிய அசுத்தங்களை மறைத்து கொண்டு வேணா நம்ம மற்றவர்களுக்கு முன்பாக ஏமாற்றலாம், நடிக்கலாம். ஆனா தேவனோ நம்முடைய இருதயத்துல டைரக்டா என்ன பிரச்சனை அதை பார்த்துடுறாரு. என்னுடைய பார்வை எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க. என்னுடைய பார்வை எல்லாமே இந்த பக்கத்துல இருக்கும், நார்த்ல இருக்கும், ஈஸ்ட்ல இருக்கும், வெஸ்ட்ல இருக்கும், இல்ல சவுத்ல இருக்கும். நான் இப்படியே மாத்திரம் தான் பாக்குறேன். ஆண்டவர் அதற்காக தான் நமக்கு கண்ணு இந்த இடத்துல வச்சிருக்கிறார். கண்ணு இங்க வச்சிருப்பாருன்னு சொன்னா நம்ம எல்லாருமே மேல பார்த்துன்னு இருப்போம். இங்க வச்சிருக்கிறதுனால எல்லாருமே நம்ம இப்படியே பாக்குறோம். எந்த பக்கத்துல திரும்பினாலும் நமக்கு எவ்வளவு எட்டமோ அதே டைரக்ஷன்ல பாக்குறோம். இல்ல இப்படி வச்சா இப்படி மறைச்சிடுவேன்னு சொன்னா பார்க்கும்போது யாருக்குமே தெரியாம இருக்கலாம். ஆனா மேல ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு இல்ல, அவருக்கு எல்லாமே தெரிஞ்சு. இருதயத்தை மனுஷனுக்கு முன்பாக நம்ம மறைக்கலாம், தேவனுக்கு முன்பாக அது வெளிப்படையாகவே இருக்கிறது.